சமீபத்தில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அமெரிக்காவை யோசிக்க வைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க நிதியமைச்சர் பேசியுள்ள வார்த்தைகள் கவனம் பெற்று வருகின்றன. கடந்த 26ஆம் தேதி இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் உலகளவில் கவனம் ஈர்த்தது. இந்தியா போட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து வியட்நாமும் ஐரோப்பிய யூனியனுடன் ஒப்பந்தம் போட முன்வந்திருக்கிறது. இந்நிலையில் இந்தியா ஐரோப்பிய இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் ஐரோப்பியர்களை ஏமாற்றமடைய வைத்திருப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் விமர்சித்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. அதனை சுத்திகரித்து ஐரோப்பிய யூனியனுக்கு விற்பனை செய்து வருகிறது. இதற்காகத்தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரியை விதித்தது என்று நேரடியாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இணையவில்லை, இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் ஐரோப்பிய யூனியனின் செயல் ஏமாற்றமளிப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். இதற்கிடையில் இந்த ஒப்பந்தம் குறித்து பேசிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜோமிசன் கிரீன், அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்நாட்டு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அமெரிக்க சந்தைகளை அணுகும் நாடுகளுக்கு வரியை உயர்த்தினார். இதனால் தான் மற்ற நாடுகள் அதிகப்படியான உற்பத்திக்கு மாற்று வழிகளை தேடுகின்றன. ஐரோப்பிய யூனியனும் அப்படித்தான் இந்தியாவை நாடியுள்ளது. இதனால் அதிக நன்மை இந்தியாவுக்குத்தான் என்றார். நேரம் பார்த்து இந்தியா ஐரோப்பிய யூனியனுடன் கைகோர்த்துள்ள சம்பவம் அமெரிக்காவை யோசிக்க வைத்திருக்கிறது.